இந்த காஸ்டியூம்ஸ் வச்சு ஜென்ரலா பெண்களை ஜட்ஜ் பண்றதுங்கிறத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு இன்ஸ்டாகிராம்ல 8 செகண்ட்ல உள்ள ஒரு ரீலை வச்சு கேரக்டரை நீங்களா ஃபிக்ஸ் பண்ணி லைக் தப்பான பொண்ணுன்னு போடுறது. ஒரு விஷயம் தப்பு பண்ணணும்னு நினைச்சா அதை நீங்க சைலண்டா பண்ணிட்டு போயிடலாம். எதுக்கு ரீல்ல வந்து நிக்கணும்? சைலண்டா என்ன பண்ணுமோ அந்த வேலையை பார்த்துட்டு போயிடலாமே. ரீல்ஸ் எல்லாம் ஷூட் பண்றது உங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். இப்போ என்னோட அம்மாவை நான் சொல்றேன், என்னோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு தான் பாக்குறாங்க. ஒரு லிமிட்னு வச்சுட்டு தான் நாங்க ரொம்ப போனா கண்டிப்பா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து இருந்துட்டு இப்போ நான் ரீலுக்கு வந்திருக்கேன்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். ஹீரோயின்ஸுமே கிளாம் பண்ணியிருப்பாங்க, இப்போ பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க வளர்ந்துட்டாங்க. சாங்க்கு அப்புறம் நல்லா நம்ம ஃபேஸ் தெரிஞ்சிடும், நிறைய ரீல்ஸ்லாம் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சேன். அது கொஞ்சம் கிளாம்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த கிளாம் எடுக்கும்போது எல்லா கெட்ட பேரும் நம்ம வாங்கி தான் ஆகணும். ஸ்லீவ்லெஸ் போட முடியாது, டேங்க் டாப் போட முடியாது, அப்படிலாம் சொல்ல முடியாது. அவங்க அதை பிடிச்சி பண்ணாங்கன்னு சொன்னா கிடையாது. Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together. அண்ட் ஆல்சோ உங்களோட ரீல்ஸ் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்றது ஐ திங்க் கொஞ்சம் எக்ஸ்போசிங்காக ட்ரெஸ் பண்ணுறாங்கப்பா. அந்த காமெண்ட்ஸ் மேபி நீங்களும் கேட்டிருப்பீங்க. பட் காஸ்டியூம் நம்மளோட கம்ஃபர்டபுள் எது இருக்கோ அது நம்மளோட சாய்ஸ் தான், அது யாருமே வந்து சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க காஸ்டியூம் என்ன? அண்ட் இந்த மாதிரி வர காமெண்ட்ஸ்க்கு, எஸ்பெஷலி காஸ்டியூம்ஸ் வச்சு வர காமெண்ட்க்கு நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? காஸ்டியூம்ஸ் வச்சு நான் வந்து ஸ்லீவ்லெஸ், டேங்க் டாப், அதுக்கப்புறம் வந்துட்டு ஷார்ட்ஸு, இதெல்லாம் காமன் லைஃப்பில் இன்னைக்கு மாலில், ஏன் என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் நான் கீழே இறங்கி போனாலே அவ்வளோ பொண்ணுங்க போட்டுட்டு போகிறாங்க, ஜிம்மில் போட்டிருக்காங்க, பப்ளிக்ல போட்டுட்டு தான் எல்லாரும் போறாங்க. ஸோ நான் எதுவும் ஒன்று ஆக்வர்டாக நான் போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இல்லை. அண்டு இது ஒரு காமனா ஒரு யூஸ்வலான ஒரு கிளாம் தான் இருக்கே தவிர நான் வந்து ஒரு க்ளீவேஜ், நேவல் இதுவரையும் பண்ணதே இல்லை. ஸோ அதெல்லாம் தான் கொஞ்சம் அதிகமானது. இது இனிஷியலி இப்போ எல்லாமே தேவைப்படுது இல்லையா? ஃபோட்டோ ஷூட்ஸ் இருந்தாலும் நம்ம போயிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் போட முடியாது, டேங்க் டாப் போட முடியாது, அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ நான் அவ்வளோவா பண்ணலை நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, மேபி நான் அதிகமாக பண்ணனாங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். பட் இந்த காஸ்டியூம்ஸ் வச்சு ஜென்ரலாக அந்த பெண்களை ஜட்ஜ் பண்ணுறதுங்கிறத வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக அது தவறு தான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். இல்லை, அது அப்படி ஜட்ஜே பண்ணக்கூடாது. நீங்கள் ஒருத்தவங்களை பார்த்துட்டு அவங்க கேரக்டரை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்கள டெய்லி லைஃப்பில் நீங்கள் பார்க்குறீங்க, அவங்கள்ட்ட ஏதாவது ஆக்வர்டாக இருக்குன்னா நீங்கள் டெஃபினட்டாக சொல்லலாம், ஏன் நான் அந்த பொண்ணை பார்த்துருக்கேன், இந்த பொண்ணு வந்து சரியில்லை, இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்கிறது ஓகே. நீங்கள் அவங்கள பார்த்துருக்கீங்க, அவங்க பண்ண பிஹேவியர்ஸ்லாம் தெரியும். ஒரு இன்ஸ்டாகிராமில் 8 செகண்ட்ல உள்ள ஒரு ரீலை வச்சு அவங்க கேரக்டரை நீங்களா ஃபிக்ஸ் பண்ணி லைக் போடுறது எல்லாம் வந்து அவங்க தப்பான பொண்ணுன்னு போடுறது என்னன்னு இல்லை, எந்த பொண்ணையும் போட வேணாம்னு நினைக்கிறேன். நீங்கள் அவங்கள பாருங்க, அவங்க சினிமாவில் இருக்காங்களா, அவங்க சினிமாவில் உள்ளது அவங்க எப்படி பிஹேவ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டு பாருங்க, விசாரிச்சு பாருங்க. அவங்க அப்படி இருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்க, நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஒன்றுமே இல்லாமல் ஒரு 8 செகண்ட் ரீலை வச்சுட்டு அவங்க வந்து இப்படிதான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் அவங்க பண்ணுறாங்கன்னா எதுக்கு ரீலில் வந்து நிற்கணும்? சைலண்டாக என்ன பண்ணுமோ அந்த வேலையை பார்த்துட்டு போயிடலாமே. அது சைலண்டாக பண்ணிடலாம். அது எதுக்கு ரீல் ஒன்று பண்ணி அதில் வந்து கெட்ட பேர் வாங்கணும்? உங்களுக்கு ஒரு விஷயம் தப்பு பண்ணணும்னு நினச்சா அதை நீங்கள் சைலண்டாக பண்ணிட்டு போயிடலாம். கேமரா முன்னாடி இன்ஸ்டாகிராமில் போட்டு அதை பண்ணணும் அப்படின்னு இல்லை. அண்ட் இனிஷியலி இப்போ வந்து கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இவ்வளோ கிளாம்ஸ் பண்ண மாட்டாங்க, இப்போ பண்ணுறாங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமே அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் வந்து கிளாம் இருந்தால் புஷ்அப் ஆகுது வியூஸ் எல்லாம். ஸோ அதனால இப்போ நிறைய கேர்ள்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அவங்கெல்லாம் வந்து பேட் கேர்ள்ஸான்னு சொல்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ அது இனிமே வந்து மக்களோட ஒப்பீனியன் தான், அவங்க என்ன சொல்கிறாங்களோ. பட் இப்போ உங்களுக்கு நீங்க எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா, நம்ம ரைட் இப்போ இந்த இன்ஸ்டால ரீல்ஸ் எல்லாம் போடுறோம், மிக்சட் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது, ஒருவேளை நம்ம ரைட் ட்ராக்ல தான் போறோமா, ஒருவேளை தப்பான ட்ராக்ல போகுமோ? பிகாஸ் நம்ம ஃபேமஸ் ஆகிறோம் எல்லாம் ஓகே, பட் அது கரெக்டான வழியில பண்றோமா அப்படின்னு எனக்காவது உங்களுக்கு அந்த செல்ஃப் டவுட்ஸ் வந்திருக்கா? நம்ம கரெக்டாக தான் இருக்கோம். நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம கரெக்டாக இருக்கோம். ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறோம். ஸோ நம்ம என்ன சினிமாவுக்கு தேவையோ அதுக்கான ஒர்க்ஸ் மட்டும் தான் பார்க்குறோம். நம்ம கரெக்டாக தான் இருக்கோம். ஆனால் நம்ம வந்து ஓரளவு இந்த மாதிரி வந்து இந்த கிளாம்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த கிளாம் எடுக்கும்போது எல்லா கெட்ட பேரும் நம்ம வாங்கி தான் ஆகணும். எல்லா ஹீரோயின்ஸுமே வாங்கியிருப்பாங்க. அண்ட் இனிஷியலி பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோயின்ஸுமே கிளாம் பண்ணியிருப்பாங்க, இப்போ பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க வளர்ந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து அவங்க அதை பிடிச்சி பண்ணாங்கன்னு சொன்னால் கிடையாது. எல்லாமே வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது நடக்கிற ஒரு விஷயம்தான். அதை வச்சு நம்ம கேரக்டர் ஜட்ஜ் பண்ணிக்கிறது அது ஒன்றும் பண்ண முடியாது. அது அப்படிதான்.
ஐ திங்க் நீங்களும் ஒரு நீங்க உங்க மைண்ட்ல வச்சிருப்பீங்க, ஓகே இந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், அந்த ரீல்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்க? கண்டிப்பா நம்ம வந்து ஒரு கிராஜுவலி க்ரோ ஆகும்போது Okay. ஒரு ஸ்டெப்லயும் நம்ம வந்து டிஃபரன்ஷியேஷன் காமிக்கணும், மாத்தணும் நம்மளுடைய ரீல்ஸ். நம்ம நார்மலா வந்து பண்றோம்னா, இப்ப நான் பண்ணது அப்படிதான். ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் மட்டும் போட்டு சும்மா வீடியோவுக்கு நின்றுட்டு இருப்பேன். அப்புறம் Okay. கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு லைட்டா டான்ஸ் ஆனேன். இப்ப வீடியோஸ் மாத்திருக்கேன், கண்டென்ட், காமெடிஸ் பண்றது எல்லாமே இப்ப மிக்சடா பண்ணிட்டு இருக்கேன். நீ ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா நல்ல டான்ஸ் பிராக்டிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஆக்டிங், ஓன் கண்டென்ட்ல ஆக்டிங் பண்றதுக்கு. ஸோ இது கிராஜுவலி வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. நானும் இல்ல, எல்லாரும் பண்ணிப்பாங்க. ஓகே, நைஸ். ஸோ அதுக்கும் ஒரு ஆல் த பெஸ்ட். ஐ திங்க் இன்னும் வேற நல்ல குட் கண்டென்ட்ஸ் இப்போ நீங்க பண்றதுலயுமே நிறைய நாங்க பார்த்து சிரிக்கிற மாதிரியான விஷயங்களுமே உள்ள இருக்கு. ஸோ ஐ திங்க் இது இன்னும் எங்களுக்கு நிறைய தேவைப்படுது. ஸோ ஐ திங்க் அதுக்கு நீங்க நல்லா ஒர்க் பண்ணுங்க, நாங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றோம். அண்ட் இப்போ இந்த ரீல்ஸ் எல்லாம் ஷூட் பண்றது உங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். எனக்கு அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லுங்களேன். இப்போ மேபி வீட்டு பக்கத்துலையோ ஃபேமிலிலையோ யாராவது நீ தான் இதெல்லாம் ஷூட் பண்ணி கொடுக்குறியா, இல்லை நீயே கெடுக்கிறியா, இந்த மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி அம்மா ஏதாவது ஃபேஸ் பண்ணதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்களா? இல்லை. இப்போ வந்து ஆக்சுவலா நீங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்துட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, ஏன் அவங்க பொண்ணு அப்படி விடாதீங்க, இல்ல பேரண்ட்ஸே வந்து நீ இதெல்லாம் பண்ணாதன்னு. இப்ப எல்லாருமே சோஷியல் மீடியாவுக்கு வந்துட்டாங்க. ஏன் பேரண்ட்ஸே வந்து யூடியூப்ல ஆக்டிங் பண்ணி சப்போர்ட் பண்றாங்க. சோ அதனால இது இப்படிதான் இருக்குங்கிறது அவங்களுக்கே ஒரு தெரியுது. அவங்க வந்து என்னன்னா பேரண்ட்ஸ் வந்து எப்படி பாக்குறாங்கன்னா, இப்ப என்னோட அம்மாவை நான் சொல்றேன், என்னோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு தான் பாக்குறாங்க. ஓகே, இது வந்து இனிஷியலி எல்லாருமே பண்ற ஒரு விஷயத்த தானே பண்றாங்க. அதுவும் ஒரு லிமிட்னு வச்சுட்டு தான். நாங்க ரொம்ப போனா கண்டிப்பா கேட்பாங்க. சோ இதையுமே கண்டினியூ பண்ணவும் விட மாட்டாங்க. சோ அதனால அவங்க யாருக்கிட்டயும் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணதெல்லாம் இல்ல. அம்மா எவ்வளோ ஐ திங்க் அம்மாவை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ். அம்மா எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் விஷயம் பண்ண போகிறேன், நீங்கள் தான் வந்து கேமராலாம் ஹேண்டில் பண்ணோன்றப்போ அம்மா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க? அவங்க எதுவுமே சொல்லல. அவங்க எல்லாரோட அம்மாவும் நமக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இருப்பாங்க. அந்த குழந்தை வந்து என்ன பண்ணினாலும் சரி சப்போர்ட்டிவா தான் இருப்பாங்க. ஒரு ஆக்வர்டான ஒரு விஷயம் போகும்போது தான் அவங்க எடுத்து சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பார்த்துருக்காங்க, நான் சினிமால ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து இருந்துட்டு இப்போ நான் ரீலுக்கு வந்திருக்கேன்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ என்னை பற்றி அம்மாவுக்கு தெரியும். நான் ஒரு லிமிட் மேலே எதுவுமே யார்கிட்டயுமே பேசக்கூட மாட்டேன். ஸோ அவ பண்ணுறான்னா ஓகே நம்ம சப்போர்ட்டிவாக இருப்போம், பண்ணுவோம். இப்போவுமே அவங்க சொல்கிறாங்க இனிமேல் ஆக்டிங் போடலாம், அந்த பாரு இந்த பொண்ணு ஆக்டிங் பண்ணி போட்டிருக்கா, அழுதுருக்கா, ஸோ அது வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது, நம்ம இதை ட்ரை பண்ணலாம். ஓகே, அது அப்போ உங்களோட கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் உங்கள் அம்மா தான் எல்லாமே பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. இல்லை நான் ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன்னா, ஜென்ரலி இன் மீடியா ஐ திங்க் இப்போவுமே சில ஃபேமிலிஸில் வந்து யூஸ்வலாக சினிமா அப்படின்னா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, யூஸ்வலி ஒரு பெண்ணை. ஸோ அதனால தான் நான் அந்த கொஸ்டின் கேட்டேன். பட் அது வந்து நீங்க சொல்றது வந்து ஒரு 5% இருக்கலாம். இப்போ 95% எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க, எல்லாருமே சோஷியல் மீடியால எல்லா பொண்ணுங்களுமே இருக்காங்கங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. எஸ், ரைட். இப்போ ஐ திங்க் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பற்றி கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு மூவி ஆப்பர்ச்சுனிட்டி, பட் லாகின் நினைக்கிறேன் அந்த படம். ஸோ அந்த ஆஃபர் உங்களுக்கு எப்படி வந்தது? உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஆக்டிங் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டா? இல்லை, நான் ஆக்டிங் ஃபீல்டே ரொம்ப ஒரு 25 இயர்ஸ் கிட்ட தான் நான் வந்திருக்கேன். ஓ ஓகே. ஸோ ஆக்டிங் வந்து அப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் முன்னாடியே வேணா 18 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். நானா ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ளார வரல. என்னுடைய நேட்டிவ் பிளேஸ்ல எனக்கு தெரிஞ்ச டேரக்டர் லாகின் யாரோ அவங்களும் நானும் ஒரே நேட்டிவ். அவங்க வந்து இங்க அந்த அண்ணா ஸ்டோரி எழுதிட்டு இருந்தாங்க, ரம்யா பாண்டியன் மேம் ஹீரோயினா வச்சுட்டு. அவங்க வந்து பிக் பாஸ் போனதுனால கால் ஷீட்ஸ் கிடைக்கல, ப்ரொடியூசர் இமீடியட்டா ஷூட் போகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவரு வந்து என்ன ரம்யா பாண்டியன் மாதிரி இருக்கு நீங்களே சிரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு ஸ்டார்டிங்ல. சார் எனக்கு ஆக்டிங்லாம் தெரியாது, நான் ஒரு போட்டோ ஷூட்டோ, நான் ஒரு ஆர்குட் ஃபேஸ்புக் இன்ஸ்டா வரையும் நான் எதுலையுமே இல்லை, நான் எப்படி பண்றதுன்னு சொன்னேன். நீங்க ஒன்றும் இல்லை, ஒரு 10-15 டேஸ் ஆக்டிங் கிளாஸ் போங்க, போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வில் ஸ்டார்ட் த ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணது. நான் ஆக்டிங் கிளாஸ் போனேன், அதுக்கப்புறம் ரிஹர்சல்ஸ்லாம் வச்சுட்டு நான் மூவி ஸ்டார்ட் பண்ணது. அப்படிதான் எனக்கு தெரிஞ்ச அண்ணா, நாங்கள் 2 பேரும் ஒரே ஊர். ஸோ அவங்க பண்ணது தான் அது. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்து அதுக்கப்புறம் ஸ்லோலி நான் வந்து சினிமாக்குள்ளார வந்துட்டேன். ஏன்னா நீங்க லீட் பண்ணிருக்கீங்க. ஆமா, லீடா பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கே ப்ராஜெக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மாஸ்டர் மகேந்திரன் கூட ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன், புகழும் அவர் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் மாக்காப்பா கூட ஒரு ஆல்பம் சாங் பண்ணேன், அது கூட இப்பதான் ரிலீஸ் ஆக போகுது. அப்புறம் ஜிவி சாரோட இது பண்ணேன், ஜிவி சாரோட ஆல்பம் சாங் பண்ணேன், ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் லீடிங் யூடியூப் சேனல்ல. அப்புறம் ஸ்லோலி நம்ம சீரியல் வந்துடலாம், டெய்லி பார்ப்பாங்க. ஸோ
ஃபேஸ் ரெகக்னைஸ் ஆகும். ஜிவி சார் கூட பண்ண அந்த ஒரு ஆல்பம் சாங் ஐ திங்க் அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருக்கும்ல, இந்த ஒரு சாங் ஜிவி சார் கூட பண்ணியிருக்கோம், கண்டிப்பா ரீச் ஆகும், எல்லாருமே வந்து நம்மளை பத்தி பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அது ஏதாவது டிசப்பாயிண்டிங்கா இருந்ததா உங்களுக்கு? கொஞ்சம் அந்த ரீச் உங்களுக்கு மேபி அந்த அளவுக்கு இல்லையோ, நிறைய பேர் ரெகக்னைஸ் ஆமா ஆமா, பண்ணலையோ? ரீச் வந்து கம்மியா இருந்தது. நான் Okay. ரொம்ப ஆக்சுவலா வந்து என்னன்னா, அந்த சாங்க்கு அப்புறம் நல்லா நம்ம ஃபேஸ் தெரிஞ்சிரும், நிறைய ஆ. ரீல்ஸ்லாம் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சேன். அது கொஞ்சம் டல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஐ வாஸ் ஹாப்பி. நான் வந்து ஜிவி சாரோட ஒரு ஆல்பம் சாங் பண்ணியிருக்கேன்னா, ஒரு சீனியர் ஆக்டரோட பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அந்த சான்ஸ் கொடுத்ததுக்கும் திங்க் மியூசிக் தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. ஓஃப்ரோ மியூசிக்ல வந்துட்டு அந்த Okay. சாங் இருந்தது. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together.